ஒரு நாட்டுல இந்திரஜித் அப்படின்ற இளவரசர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட தந்தையோட மறைவுக்கு பின்னாடி அவர்தான் அந்த நாட்டோட மகாராஜாவா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இந்திரஜித் தன்னோட பயிற்சியிலேயே முழுமையான கவனத்தை செலுத்தினதுனால இந்த நாடும் நாட்டுல இருக்க மக்களும் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் அவரோட மந்திரியை கூப்பிட்டு, மந்திரியாரே, நான் சிறு வயதிலிருந்து பயிற்சின்னு இருந்தனால நம்ம நாட்டு மக்களையும் நம்ம நாட்டையும் என்னால கவனிக்க முடியல. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அரசே, நீங்க ஏன் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது? உங்க மக்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கலாமே. மந்திரியாரே, இதுவும் நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது. யாரங்கே, நான் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதுக்கப்புறமா அரசர் கோட்டையை விட்டு கிளம்பி காட்டுப்பகுதியை நோக்கி தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. காடு மலையெல்லாம் தாண்டி போன அரசர் வழியில ஒரு வறண்ட நிலத்தை பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு விவசாயி ரொம்ப கவலையோட நின்னுட்டு இருக்காரு. வணக்கம் அரசே. தோழரே, உங்க வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அரசே, என்னோட நிலம் ஒரு தரிசு நிலம். இங்க கள்ளிச்செடியை தவிர்த்து வேறு எதுவுமே முளைக்காது. அதனாலேயே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அரசர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் போற வழியில ஒரு விவசாயி கலப்பைய தூக்கிட்டு நடந்து போறத பாக்குறாரு. ஆனா அந்த விவசாயி அரசர் நிக்கிறத கூட கவனிக்காம ஏதோ ஒரு யோசனையிலேயே நடந்து போயிட்டு இருக்காரு. விவசாயி, நான் நிக்கிறத கூட கவனிக்காம நீ எங்க போய்கிட்டு இருக்க? அரசே, என்னை மன்னிச்சிடுங்க. என்னோட கஷ்டத்தை நினைச்சு நடந்து போனதுனால உங்களை நான் பார்க்கல. விவசாயியே, என்னை கவனிக்க முடியாம போற அளவுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அரசே, நம்ம நாட்டுல மழை இல்லாதனால என்னோட விவசாய நிலம் வறண்டு போச்சு. என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காண்டி பக்கத்து நாட்டுல போய் விவசாயம் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அரசர் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அடடா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! இயற்கையின் அழகோ அழகுதான். இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரசருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி போறாரு அரசர். அந்த இடத்துல ஒரு சின்ன பண்ணை வீட்டுல ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத அரசர் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாக்குறாரு. நான் பார்த்த மக்கள் எல்லோரும் தான் கஷ்டத்துல இருக்கிறதா தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இந்த குடும்பம் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க? இப்படி தனக்குள்ளேயே பேசிக்கிட்ட ராஜா சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கிளம்புறாரு. அரசே, உங்க சுற்றுப்பயணம்லாம் எப்படி இருந்தது? மந்திரியாரே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அது என்ன அரசே? மந்திரியாரே, நாட்டுல நான் பார்த்த மக்கள் எல்லோரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆனா காட்டுல ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அவங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அது எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. அரசே, அதுக்கு நீங்க எனக்கு 99 பொற்காசுகள் கொடுக்கணும். அது என்ன 99 பொற்காசுகள்? அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கொடுங்க அரசே, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அரசர்கிட்ட இருந்து 99 பொற்காசுகளை வாங்கிட்டு போன மந்திரி இருட்டுனதுக்கு அப்புறமா அரசர் சொன்ன அந்த குடும்பத்தோட வீட்டு வாசல்ல அந்த 99 பொற்காசுகளையும் போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. மறுநாள் காலையில ராஜு தன்னோட வீட்டு வாசல்ல ஒரு மூட்டை இருக்கிறத கவனிக்கிறாரு. இது என்ன மூட்டை நம்ம வீட்டு வாசல்ல? ஏதோ வித்தியாசமா இருக்கே. சரி, திறந்து பாப்போம். ஆ, தங்கம்மா. கண்ணம்மா, கண்ணம்மா, இங்க வாயேன், உனக்கு ஒண்ணு காட்டணும். என்னங்க, என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாரேன், இந்த மூட்டையில ஒரே தங்க காசுகளா இருக்குது. இது ஏதுங்க? எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? யாரோ நம்ம வீட்டு வாசல்ல இந்த தங்க மூட்டைய போட்டு போயிட்டாங்க. இதுல மொத்தம் எவ்வளவு பொற்காசுங்க இருக்கு? தெரியல கண்ணம்மா, வா நம்ம சேர்ந்து எண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா ராஜுவும் கண்ணம்மாவும் சேர்ந்து அந்த மூட்டையில இருக்க பொற்காசுங்களெல்லாம் எண்ணி பாக்குறாங்க. அதுல மொத்தமா 99 பொற்காசுகள் இருந்தது. ராஜு, இதுல மொத்தம் 99 பொற்காசுகள் இருக்கு. இன்னும் ஒரு பொற்காசு மட்டும் இருந்தா இந்த ஊர்லயே நம்ம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். கண்ணம்மா சொல்றதை கேட்ட ராஜு எப்படியாவது அந்த ஒரு பொற்காசை சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு கிடைச்ச எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறான்.
இதனால ராஜுவால அவனோட குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியல. ராஜுவோட மனைவியும் அவனோட குழந்தைகளும் எப்பவும் தனியாவே இருக்காங்க. அவங்களோட சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இங்க நடக்கிற எல்லாத்தையும் தன்னோட தூதுவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட மந்திரி அரசரை அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாரு. மந்திரியாரே, சில நாட்களுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. மந்திரியாரே, இந்த குடும்பத்துல என்னதான் நடந்துச்சு? நீங்க ஏன் என்கிட்ட 99 பொற்காசுல வாங்கிட்டு போனீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அரசே, நீங்கள் கொடுத்த 99 பொற்காசுகளையும் இந்த வீட்டு வாசல் முன்னாடி தான் வச்சேன். அவங்க நினச்சிருந்தா இந்த 99 பொற்காசுகளையும் வச்சு இன்னும் அவங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அந்த ஒரு பொற்காசு வேணும் அப்படின்ற பேராசைக்காக அவங்க கடினமாக உழைச்சதுனால அவங்க சந்தோஷத்தை இழந்துட்டாங்க.